பேஸ்வாக்கள் ஆட்சி மீண்டும் அமர்வது என்றால் அதுதான் உண்மையான பார்ப்பன ஆட்சி என்று சொன்னார். அதான் மகாராஷ்டிராவிலே அந்த பேஸ்வாக்கள் என்று சொல்லக்கூடிய சிற்பவன் பார்ப்பனர் என்று சொல்லக்கூடிய தேவேந்திர பட்னாவிஸை முதலமைச்சராகினார். அந்த தீர்ப்பு தவறு என்று சொல்வதற்கு எனக்கு உரிமை இருக்கின்றது, ஒவ்வொருவருக்கும் உரிமை இருக்கிறது என்று சொல்கிறார். ஆகவேதான் சொல்கிறோம், ஜி.ஆர். சாமிநாதன் சொன்ன தீர்ப்பு தவறு என்று. இன்றைக்கு தமிழ்நாடு அரசு அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாமல் அதை முழுமையாக நடைமுறைப்படுத்தி இருக்கின்றது. எங்கெங்கெல்லாம் RSS கும்பல் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அவர் கரூரில் இருக்கின்ற அந்த கோவிலிலே பார்ப்பன சாப்பிட்டு போட்ட எச்சில் நிலையில் பார்ப்பனர் அல்லாத இந்துக்கள் உருளலாம் என்று ஒரு தீர்ப்பை சொன்னவர் அவர்தான். சமூக நீதி தான், பகுத்தறிவு தான். ஆனால் RSS என்ற கொள்கை அதுவல்ல. ஆனால் இன்றைய சூழலில் அவர்கள் பெருவாரியாக எல்லாவற்றையும் விழுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அரசியலமைப்பு சட்டத்தை தகர்த்து நீர்த்து போக செய்து வருகிறார்கள். நீதிமன்றங்களாக இருக்கட்டும், தன்னாட்சி பெற்ற என்னென்ன ஜனநாயக அமைப்புகளோ அத்தனை அமைப்புகளையும் அவர்கள் நீர்த்து போக செய்கிறார்கள். 1948 ஜனவரி 30 RSS இயக்கத்தை சேர்ந்த கோட்சே அல்லது சாவர்கர் தலைமையிலான கும்பல் காந்தியை படுகொலை செய்யப்பட்ட நாள். அன்றைக்கு அந்த நாளில் லட்சக்கணக்கான மக்கள், இந்தியாவில் இருக்கின்ற கோடிக்கணக்கான மக்கள் நம்முடைய தேசத்தந்தை காந்தி அவர்களை நினைவு கூறுகின்ற வகையிலே, அவருக்கு வீரவணக்கம் செலுத்துகின்ற வகையிலே அத்தனை பேரும் ஒன்றிணைந்து வீரவணக்கம் செலுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு காந்தி அவர்களுடைய நினைவை போற்றுகின்ற வகையிலே அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதுவும் தமிழ்நாடு மக்கள் ஒற்றுமை மேடை தான் இதை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றது. மத வெறி எதிர்ப்பு நாளாக அதை முன்னெடுத்து வருகின்றது. காங்கிரஸ் கட்சியோ அல்லது காங்கிரஸ் பேரியக்கமோ தமிழ்நாட்டில் இம்மாதிரியான நிகழ்வை பெருமளவில் மக்கள் மத்தியிலே ஒரு மக்கள் இயக்கமாக முன்னெடுத்திருக்க வேண்டும். அதான் காந்தி அவருடைய இந்த நினைவு நாளில் நான் நினைத்து பார்க்கின்றேன். இன்றைக்கு இந்த அவையிலே, இந்த சின்ன அரங்கத்திலே நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக இன்றைக்கு விவாதங்களில் கூட அல்லது தொலைக்காட்சி விவாதங்களில் பேசும்பொழுது கூட காந்தியினுடைய படுகொலை RSS கும்பலால் தான் நடத்தப்பட்டது என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் வரலாற்று பேராசிரியர் மரியாதைக்குரிய கருணானந்தன் ஐயா அவர்கள் பேசும்பொழுது சொன்னார்கள், இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று கூட அதை பதிவு செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இன்றைக்கு இருக்கின்றது. தொடரில் இந்த நினைவு நாளில் நாம் என்ன உறுதிமொழி எடுக்க வேண்டும்? இன்றைக்கு உறுதிமொழி நாம் எடுத்திருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா, RSS, சங் பரிவார கும்பல் இன்றைக்கு முழுமையாக இந்த இந்திய தேசத்தை, மதச்சார்பற்ற இந்த இந்திய தேசத்தை, மத சுதந்திரம் உள்ள இந்த இந்திய தேசத்தை, சகோதரத்துவம் உள்ள இந்த இந்திய தேசத்தை, புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து தந்த இந்த அரசியலமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்கின்ற வகையிலே இந்த இந்திய தேசத்தை இந்து ராஷ்டிரமாக மாற்ற துடிக்கின்ற இந்த இந்திய தேசத்திலே நாம் இந்த சூழலில் எந்த மாதிரியான ஒரு உறுதிமொழி எடுக்க முடியும் என்று நினைத்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. மகாத்மா காந்தி அவர்கள் விரும்பிய அந்த இந்தியா என்பது ஒரு மதச்சார்பற்ற இந்தியா. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் அதைத்தான் விரும்பினார். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் மகாத்மா காந்தி அவர்களுக்குமான முரண்பாடு வேறு. ஆனால் ஒற்றை புள்ளியில் அவர்கள் சேர்ந்து இணைந்து செயல்பட்டார்கள் என்றால் அந்த ஒற்றை புள்ளி என்பது இந்தியா என்பது மதச்சார்பற்ற இந்தியா, இந்தியா என்பது எல்லோருக்குமான இந்தியா, இந்தியா என்பது சிறுபான்மை மக்களை பாதுகாக்கக்கூடிய இந்தியா. ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதாவோ RSSஓ முன்னெடுக்கின்ற இந்தியா என்பது இந்து, இந்தி, இந்தியான் அல்லது இந்து, இந்தி, இந்துஸ்தான். இதுதான் தோழர்களே. மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்ட பிறகு சாவர்கர் கைது செய்யப்படுகிறார், நாதுராம் கோட்சே கைது செய்யப்படுகிறார், நாதுராம் கோட்சேனுடைய சகோதரர் கோபால் கோட்சே கைது செய்யப்படுகின்றார், நாராயணன் ஆப்தே கைது செய்யப்படுகின்றார், சங்கர் கிருஷ்ணய்யா கைது செய்யப்படுகின்றார், இன்னும் அவரோடு சேர்ந்து டாக்டர் பார்ச்சன் கைது செய்யப்படுகின்றார், திகம்பர் கைது செய்யப்படுகின்றார். இப்படி 8 பேர் அதில் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்படுகின்றது. 1949 பிப்ரவரி 8
இந்த வழக்கிலே தண்டனை தரப்போகின்றோம், தீர்ப்பு தரப்போகிறோம் என்று நீதியரசர் ஆத்மசரண் அவர்கள் அறிவித்த போது, உங்களுடைய கடைசி ஆசை என்ன என்று கேட்ட பொழுது உடனே எழுந்து சொன்ன ஒருவர் நாதுராம் கோட்சே சொன்னார், நான் ஒரு 93 பக்க அறிக்கையை நான் எழுதி வைத்திருக்கிறேன், இந்த அறிக்கையை எனக்கு படிப்பதற்கு வாய்ப்பு தர வேண்டும் என்று கேட்கிறார். அந்த 93 பக்க அறிக்கையை அவர் படிக்கின்றார். எப்போது படிக்கிறார்? 8ஆம் தேதி கேட்கிறார் நீதியரசர் ஆத்மசரண். ஆனால் 10ஆம் தேதி அந்த அறிக்கையை படிப்பதற்கு அன்றைக்கு தான் தீர்ப்பு தரப்படுகின்றது. அப்பொழுது தீர்ப்பு படிக்கப்படுகின்றது. அந்த தீர்ப்பிலே நாராயணன் ஆப்தேவுக்கும், அதாவது இந்த வழக்கிலே, கொலை வழக்கிலே மிக முக்கியமான குற்றவாளி நாதுராம் கோட்சேயினுடைய மிக நெருங்கிய நண்பனாக இருந்தவன் நாராயணன் ஆப்தே, 2 பேருக்கும் மரண தண்டனை, மற்றவர்களுக்கு ஆயுள் தண்டனை. சாவர்கர் விடுதலை செய்யப்படுகின்றார். அப்புறவரான திகம்பர் அவர் விடுதலை செய்யப்படுகின்றார். சங்கர் கிருஷ்ணயா விடுதலை செய்யப்படுகின்றார். சாவர்கர் விடுதலை செய்யப்படுகின்றார். இந்த 3 பேரும் விடுதலை செய்யப்பட்ட பிறகு அவர் அந்த 93 பக்க அறிக்கையை படிக்கும் பொழுது சொன்னார், இந்து, இந்தி, இந்துஸ்தான், இதுதான் என்னுடைய இலக்கு, இதை அடைவதற்காக நாங்கள் போராடுவோம். காந்தியை படுகொலை செய்தது எனக்கு நியாயம் என்று படுகின்றது, காந்தியை படுகொலை செய்து நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சொன்னது நாதுராம் கோட்சே. இதுதான் இந்து, இந்தியா அல்லது இந்து, இந்தி, இந்தி, இந்துஸ்தான், இதுதான் அவருடைய இலக்கு. அந்த 93 பக்க அறிக்கையிலே 6 பாகங்களாக பிரித்துக் கொள்கிறார் நாதுராம் கோட்சே. 6 பாகங்களில் ஒவ்வொரு பகுதியாக படிக்கிறான். ஒவ்வொரு பகுதியாக நான் ஏன் காந்தியை படுகொலை செய்தேன், எப்படி நான் செயல் திட்டம் தீட்டினேன், காந்தியினுடைய போராட்டம், இந்திய தேசிய காங்கிரசுடைய போராட்டம், இது ஒரு பகுதியாக, எப்படி நாங்கள் திட்டமிட்டோம், இப்படி 6 பகுதியாக படிக்கிறார். எங்களுடைய இலக்கு என்பது இந்து தர்மம் தான், இந்து ராஜ்யம் தான், ராமராஜ்யம் தான், இந்து ராஷ்டிரம் தான். நாதுராம் கோட்சே அதில் படிக்கிற இது எல்லாத்தையும் கவனமாக அதை எடுத்துக்கொள்கிறார்கள். இதுதான் அவருடைய இலக்கு. தொடர்ந்து இன்றைக்கு காங்கிரஸ், அதாவது RSS இயக்கம் 100ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. ஆனால் அன்றைக்கு அது 93 பக்க அறிக்கையிலே சொன்னால், இன்றைக்கல்ல என்றைக்காவது இந்த நாடு இந்து ராஷ்டிரமாக மாற்ற வேண்டும், அதுதான் எங்களுடைய இலக்கு என்று சொன்னார். 100ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது இந்து ராஷ்டிர கனவு, இந்துஸ்தான் கனவு, அதை நனவாக்குவதுதான் அவருடைய இலக்காக இருக்கின்றது. யாருடைய இலக்கு? RSS இலக்கு. இன்றைக்கு திராவிட இயக்கமும் இன்றைக்கு 100ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. திராவிட இயக்கத்துடைய கொள்கைகள் என்பது காந்தியாருடைய கொள்கையில் ஒன்றான மதச்சார்பின்மை தான், சமூக நீதி தான், பகுத்தறிவு தான். ஆனால் RSS கொள்கை அதுவல்ல. ஆனால் இன்றைய சூழலில் அவர்கள் பெருவாரியாக எல்லாவற்றையும் விழுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அரசியலமைப்பு சட்டத்தை தகர்த்து நீர்த்து போக செய்து வருகிறார்கள். நீதிமன்றங்களாக இருக்கட்டும், தன்னாட்சி பெற்ற என்னென்ன ஜனநாயக அமைப்புகளோ அத்தனை அமைப்புகளையும் அவர்கள் நீர்த்து போக செய்கிறார்கள். ED இது ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு, CBI ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு, தேர்தல் ஆணையம் ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு, NIA என்று சொல்லக்கூடிய அமைப்பு தன்னாட்சி பெற்ற அமைப்பு. இந்த அமைப்புகள் எல்லாவற்றைக்கும் மேலாக இந்த நீதிமன்றம் மிக முக்கியமானது. இவை எல்லாமே தன்னாட்சி பெற்ற அமைப்புகள். இந்த அமைப்புகளை எல்லாம் பாஜக அல்லது RSS தன்னுடைய கூலிப்படைகளாக மாற்றிக்கொள்கின்றன. நீதிமன்றங்களும் அப்படித்தான் இருக்கின்றன. இன்றைக்கு பல தீர்ப்புகளை நாம் சொல்ல முடியும். பாபர் மசூதி இடிப்பு வழக்கிலே மிக முக்கியமான தீர்ப்பு. ரஞ்சன் கோகாய் அந்த தீர்ப்பிலே குறிப்பிடுகிறார், ராமர் இங்கே பிறந்ததற்கான எந்த ஆதாரமும் தரவும் இல்லை, அந்த தரப்பிலிருந்து எந்த ஆதாரமும் தரவில்லை. ஆனால் பாபர் பிறந்ததற்கான ஆதாரங்களை இஸ்லாமிய தரப்பு தரப்படுகிறது, பாபர் மசூதி அந்த குழு சார்பாக தரப்படுகின்றது. ஆனாலும் அவர் சொன்னார், பெரும்பான்மை இந்துக்களினுடைய அடிப்படையில் நான் தீர்ப்பளிக்கின்றேன், இந்த இடத்தில் ராமர் பிறந்தார் என்று இந்தியாவினுடைய பெரும்பான்மை இந்துக்கள் நம்புகிறார்கள், ஆகவே அந்த தீர்ப்பளிக்கிறேன் என்று அந்த தீர்ப்பளித்தார்கள். அதே தீர்ப்பை தான் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்திலே, மதுரை உயர்நீதிமன்றத்தில் இருக்கின்ற GR சாமிநாதன் அளிக்கின்றார். அவர் கரூரில் இருக்கின்ற அந்த கோவிலிலே பார்ப்பன சாப்பிட்டு போட்ட எச்சில் நிலையில் பார்ப்பனர் அல்லாத இந்துக்கள் உருளலாம் என்று ஒரு தீர்ப்பை சொன்னவர் அவர்தான். அது சனாதன தர்மத்தை முன்வைத்து சொல்கிறார். சனாதன தர்மம் இங்கே நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்கிறார். ஒரு நீதியரசர் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் தான் அவர் தீர்ப்பு சொல்ல வேண்டும். அரசியலமைப்பு சட்டம் என்ன வழிகாட்டுகிறதோ அதை தான் சொல்ல வேண்டும், சாட்சியின் அடிப்படையில் தான் சொல்ல வேண்டும். ஆனால் எந்த
நம்பிக்கையின் அடிப்படையில் சொன்னார், மனு தர்மத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறேன் என்று ஜி.ஆர். சாமிநாதன் சொல்கிறார். அதுதான் கோட்சே சொன்னார். மனு தர்மம் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று சொன்னார். மனு தர்மத்தை முன்வைத்து தான் இன்றைக்கு ஜி.ஆர். சாமிநாதன் போன்றவர்கள் இருக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் அவர் சொன்னது, நானே போய் ஆய்வு செய்து அவர் சொன்னது, கோயிலுக்கு போனேன், ஆய்வு செய்தேன், இந்த இடத்தில் தான் தீபம் ஏற்ற வேண்டும் என்று ஆய்வு செய்தாராம். அப்படியானால் கரூரிலே பார்ப்பனர் சாப்பிட்டு போட்ட எச்சில் இலையில் பார்ப்பனர் அல்லாதவர் உருளலாம் என்று சொன்னது ஆய்வு செய்ததன் அடிப்படையில் அவர் போய் உருண்டுட்டு வந்தா தீர்ப்பு சொன்னாரு. நீதிமன்ற தீர்ப்பு குறித்தோ நீதிமன்றங்கள் குறித்தோ எது பேசக்கூடாது என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவர் நீதிமன்றத்துக்கு வெளியிலிருந்து பேசுகிறார். RSS நிகழ்ச்சியை போய் பேசுகின்றார். ஒரு நீதியரசர் அப்படி பேசலாமா? எப்படி அப்படி பேச முடியும்? புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார்கள், நீங்க தீர்ப்பு சொல்றீங்க, அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வது என்பது வேறு. ஆனால் உங்களுடைய தீர்ப்பு தவறு என்று சொல்வதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கின்றது சொன்னது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். 1951 ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு வழக்கு வருது. அந்த வழக்கு ரொம்ப முக்கியமான வழக்கு. சாதி வாரி ரீதியாக இடஒதுக்கீடு கொடுக்கலாமா வேண்டாமா, இதுதான் அந்த தீர்ப்பு. செண்பகம் துரைராஜன் வழக்கு. அந்த வழக்கில் சாதிவாரி ரீதியாக கொடுக்கக்கூடாது என்று தீர்ப்பு சொன்னபோது அந்த தீர்ப்புக்கு எதிராக புரட்சியாளர் அம்பேத்கர் பேசுகிறார். அன்றைக்கு சட்ட அமைச்சர் அவர். ஏன்னா நீங்களே சட்ட அமைச்சர், நீங்களே இப்படி பேசலாமா என்று கேட்கிறார்கள். அப்போது சொல்கிறார், அந்த தீர்ப்பு என்பது வேறு, ஆனால் அது நீதி அல்ல. அந்த தீர்ப்பு தவறு என்று சொல்வதற்கு எனக்கு உரிமை இருக்கின்றது, ஒவ்வொருவருக்கும் உரிமை இருக்கிறது என்று சொல்கிறார். ஆகவேதான் சொல்கிறோம், ஜி.ஆர். சாமிநாதன் சொன்ன தீர்ப்பு தவறு என்று. இன்றைக்கு தமிழ்நாடு அரசு அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாமல் அதை முழுமையாக நடைமுறைப்படுத்தி இருக்கின்றது. எங்கெங்கெல்லாம் RSS கும்பல் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. மரியாதைக்குரிய கருணானந்தன் ஐயா அவர்கள் பேசும்பொழுது பேசுவாக்களுடைய அரசு குறித்து, பேசுவாக்களுடைய அந்த ஆட்சி குறித்து பேசினார்கள். பேசுவாக்கள் அந்த ஆட்சியில் தான் மிக மோசமான ஜாதி கொடுமை இருந்தது. இந்தியாவில் 2-3 ரெஜிமெண்ட் இருந்தது. பிரிட்டிஷார்கள் உருவாக்கிய ரெஜிமெண்ட் அது. அங்கே உருவாக்கிய ரெஜிமெண்ட் மகர் ரெஜிமெண்ட், மகர் படையணி. தமிழ்நாட்டிலே ஒரு படையணி இருக்கின்றது, அது பறையர் படையணி, பறையர் ரெஜிமெண்ட். பேசுவாக்களுக்கு எதிராக போராட்டத்தை, பேசுவாக்கள் இவ்வளவு மோசமாக சாதி ரீதியான கொடுமைகளை நடத்துகிறார்கள். யாருக்கு எதிராக? அங்கே இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக. ஆனால் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது பேசுவாக்களை வீழ்த்துவதற்கு. பிரிட்டிஷாரோடு இணைந்து அந்த படையணியை வீழ்த்தினார்கள். அதுதான் மரியாதைக்குரிய ஐயா சொன்னார்கள். பேசுவாக்கள் 1818 நடந்தது. அது இன்றைக்கு வரை அந்த வரலாறு தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது. ஏன் பீமா கோரைக்கானில் நிறைய சமூக செயற்பாட்டாளர்கள், கவிஞர் வரவரராவ் கைது செய்யப்பட்டார். எதற்காக? சுதா பரத்வாஜ் கைது செய்யப்பட்டார். எதற்காக? புரட்சியாளர் அம்பேத்கருடைய உறவினர் ஆனந்த் டெல்டும்டே கைது செய்யப்பட்டது. எதற்காக? புரட்சியாளர் அம்பேத்கருடைய உறவினர் மிலிந்த் டெல்டும்டே எதற்காக சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்? தீவிரவாதி என்று, மாவோயிஸ்ட் என்று. அந்த வரலாற்றை அவர்கள் நேர் செய்கிறார்கள். அவர் சொன்னார், மரியாதைக்குரிய ஐயா கருணானந்தன் ஐயா அவர்கள், பேசுவாக்கள் ஆட்சி மீண்டும் அமர்வது என்றால் அதுதான் உண்மையான பார்ப்பன ஆட்சி என்று சொன்னார். அதான் மகாராஷ்டிராவிலே அந்த பேசுவாக்கள் என்று சொல்லக்கூடிய சிற்பவன் பார்ப்பனர் என்று சொல்லக்கூடிய தேவேந்திர பட்னாவிஸை முதலமைச்சராக்கினார். வரலாறு அது. இன்றைக்கு இந்தியா முழுக்க அதே ஆட்சியை நிலைநிறுத்துவதற்காக எத்தனை படுகொலைகள், எத்தனை குண்டுவெடிப்புகள், மாலைகான் குண்டுவெடிப்பு, அஜ்மீர் தர்கா குண்டுவெடிப்பு, சம்சௌதா ரயில் எக்ஸ்பிரஸ் குண்டுவெடிப்பு, அத்தனை குண்டுவெடிப்புகளில் சம்பந்தப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். இந்த தேசத்தை மிக மோசமாக ஒரு இந்து தேசமாக, இந்து ராஷ்டிரமாக மாற்ற துடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். நாம் இன்றைக்கு அதை மாற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. அதை பலரை இறக்குகிறார்கள். பார்ப்பன கடப்பாறை கொண்டு வந்து திராவிடத்தை இடிப்போம் என்று சொல்வது வெறும் பார்ப்பன கடப்பாறை அல்ல, அது கோட்சையினுடைய கடப்பாறை. அது பார்ப்பன கடப்பாறை மட்டுமல்ல, அது ஆரியத்தினுடைய கடப்பாறை. எல்லாவற்றையும் கொண்டு வந்து இறக்குகிறார்கள். யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கொண்டு வந்து இறக்கி இன்றைக்கு இந்த சமத்துவம், சகோதரத்துவம், மதச்சார்பின்மையை அழித்தொழிக்க முயற்சி செய்கிறார்கள்.
இதை நான் தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கு. எல்லா ஜனநாயக அமைப்பையும் அழித்து கொண்டிருக்கிறார்கள். காந்தியினுடைய இந்த நினைவு நாளில் நாம் உறுதியெடுப்பது என்பது இன்றைக்கு நடக்கின்றது. யுத்தம் என்பது, இந்த போர் என்பது ஒரு ஜனநாயகத்திற்கான போர். கோட்சேவினுடைய வாரிசு இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறார்கள் மோடி என்கின்ற பெயரில். நாளைக்கு யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். கோட்சேவினுடைய வாரிசுகளுக்கும் காந்தியினுடைய வாரிசுகளுக்கும் நடக்கின்ற யுத்தம் தான் இன்றைக்கு நடக்கின்ற யுத்தம். புரட்சியாளர் அம்பேத்கருடைய வாரிசுகளுக்கும் சாவர்கருக்கும் வாரிசுகளுக்கும் நடக்கின்ற யுத்தம் தான் இன்றைக்கு யுத்தம். இந்த யுத்த களத்திலே மார்க்சிஸ்டுகள் இருக்கும், அம்பேத்கரியவாதிகள் இருக்கிறார்கள், பெரியாரியவாதிகள் இருக்கிறார்கள், காந்தியவாதிகள் இருக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த கோணத்திலே இன்றைக்கு முழுமையாக அவர்கள் இந்து ராஷ்டிரம் படைப்பதற்காக இந்த இந்தியாவை வழிநடத்தி வருகிறார்கள். இதற்காக எந்த விதமான படுகொலையும் செய்வார்கள், எவ்வளவு மோசமான வேலையும் செய்வார்கள். அப்படிப்பட்ட கும்பல் தான் இன்றைக்கு ஆட்சியை நடத்துகின்றது. நாம் காந்தியினுடைய நினைவு நாளில் ஒற்றை நினைவில் சனாதன தர்மத்தை, இந்து தர்மத்தை, இந்து ராஷ்டிரத்தை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் அதை அழித்தொழிப்பதில் தான் காந்தியினுடைய அந்த வெற்றி இருக்கின்றது, காந்தியினுடைய அந்த அரசியல் இருக்கின்றது, காந்தியினுடைய அந்த வேட்கை இருக்கின்றது. அதை நோக்கி நாம் நகர்வோம். அதுதான் காந்தியினுடைய படுகொலை செய்யப்பட்ட இந்த நாளில் நாம் அவரை நினைவு கூறுவது, அவருக்கான வீர வணக்கத்தை செலுத்துவது, அஞ்சலி செலுத்துவதாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.